வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, காலையில் ரேப்பில் தான் ஓட்ட போகிறேன். இன்றைக்கி தேதி என்னென்னா ஜூலை 12 டைம் ஒரு கிட்டத்தட்ட 5 ஆகுதுங்க. எனக்கு லேட் ஆச்சு வீட்டில் கிளம்புறதுக்கு. இல்லைனா 4 மணிக்கெல்லாம் கிளம்புவேன். பார்த்ததுன்னா இன்றைக்கி அப்படியே ஒரு 1 ஹவர் லேட் ஆகிடுச்சு, 1 ஹவர் கிட்ட. வேறு ஒன்றும் இல்லை, படத்துக்கு தூங்குறது தான் காரணம். அலாரம் அடித்தாலும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து தூங்கிடுவேன். அப்புறம் வீட்டிலேருந்து ஆன் பண்ணிட்டு வந்தேன். பார்த்தா இப்போ முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். முடிச்சு ஒரு மணியாகும் ஜங்ஷன் தான் முன்னாடி இருக்குது. அப்படியே போயிட்டு இருந்தேன் தாம்பரத்துக்கு தான். போயிட்டுருக்க வழியில் பின்னாடியே ஒரு ஆர்டர் போட்டான். சரிப்பா அதான் பிக்கப் பண்ணிகிட்டு இருக்கேன். பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஓகேவா? அப்புறம் இன்றைக்கி நமக்கு ஏதாச்சும் டார்கெட் இருக்கான்னு பார்த்தாச்சுன்னா இருக்குது. பட் அதை நம்ம அச்சீவ் பண்ணோன்னு தெரில. ஏன்னா 2000 ப்ராஃபிட் எடுக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி. இந்த மாதம் ஃபுல்லாகவே 2000 ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணுவோம். பட் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரில. ஏன்னா சண்டேனால ரைடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவங்க போட்டு லொக்கேஷன் இங்கே வந்து ரைட்டில் காமிக்குது. ஆனால் இங்கே சிக்னல்லே வெயிட் பண்ணணும்னா இங்கே வெயிட் பண்ணுவோம். 354 ஓகே போலாமா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 14 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒரு 20 மினிட்ஸில் ரீச் ஆகலாம் போட்டிருக்கு. பரவாயில்ல. ஆனால் எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கங்க. அது கொஞ்சம் டேஞ்சரஸான ஏரியா. நம்ம போயிடுச்சுன்னா ஆர்டர் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆர்டர் எடுக்கிறது தான் பகலில் கிடைக்கும். இந்த சர்ஜரியில் இன்னொரு ஆர்டர் எடுக்கலாம்னு பார்த்தா வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஸ்ட்ரைட்டாக தாம்பரமே போயிருப்பேன். சரி, இப்போ போகிற வழியில் ஒரு ஆர்டர் போட்டானே கரெக்டாக 14 கிலோமீட்டர் வந்துச்சு. எதுக்கு மிஸ் பண்ணணும்னு தான் எடுத்தேன். பரவாயில்ல, போய் பார்க்கலாம் ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு. நம்ம ரீச் ஆகும்போது 5:26 போட்டிருக்கு. சர்ஜரி முடிகிறதுக்கு ஒரு 1/2 hour இருக்கும் அடுத்தோம். ஓகே, கிடச்சினா நல்லாயிருக்கும். ஸ்கேன் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், இந்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா 207 கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ மணி 5:23. இதெல்லாம் ஒரு ரைடு கிடைக்குமா கைஸ்? இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 5:54 ஆகுது. இனிமேல் சர்ஜரி முடிகிறதுக்கு ஒரு 6 நிமிஷம் தான் இருக்குது. பட் நம்ம லாஸ்ட் டைமில் கரெக்டாக ஒரு ஆர்டர் தூக்கிட்டோம். நம்ம அங்கே உள்ளாடி ஒரு ஆர்டர் முடிச்சோம் இல்லை மாடம்பாக்கம். அங்கேயெல்லாம் ஆர்டரே கிடைக்கலங்க. அங்கே ஒரு 1/4 மணிக்கூராக வெயிட் பண்ணேன், ஆர்டரே கிடைக்கல. அப்புறம் அங்கேருந்து இங்கே சேலையூருக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. சரின்னு வந்து இங்கே என்ன இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இப்போ நமக்கு டக்குன்னு ஒரு ஆர்டரை போட்டான். இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் இருந்துச்சு. மொத்தமே அது ஒரு 3.3 கிலோமீட்டர் தான். ஆனால் வந்த அடுத்த செகண்டே இவன் அப்சர்வ் பண்ணிட்டான். எனக்கு என்னமோ 33 இந்த 3.3 கிலோமீட்டர் 33 கிலோமீட்டர் நினச்சி அப்சர்வ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணாங்க. அப்படி தான் இருக்கும். ஏன்னா நானும் இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் போயிடுச்சா. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இந்த ஆர்டர் வந்துச்சு. உடனே நான் இதை தூக்கிட்டேன். இந்த ஆர்டர் எது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக வந்துச்சுங்க. 29 கிலோமீட்டர் இருந்துச்சு. சிந்தாரிப்பேட்டை. கால் பண்ணி கேட்டேன், லொக்கேஷன்லாம் இருக்கேன் வாங்கணும் தான். நாங்கள் ஹிந்திக்காரங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் போ. ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். பட் பயப்பிள்ளைங்களை காணோம். அவ்வளோதான், பயப்பிள்ளைங்களை காணோம். லொக்கேஷன்லாம் இருக்கணும் நான் இங்கே. சரி, கால் பண்ணி பார்ப்போம். கைஸ் கால் பண்ணேன், வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கேண்டு வராங்கன்னு தெரிலையாப்பா. பக்கத்தில் வீடுன்னு பார்த்தா உள்ளேருந்து வருவாங்களான்னு தெரில. லொக்கேஷன் காட்டி இங்கே தான் போட்டிருக்கேன் இங்கே. சரி பார்ப்போம். 292-29-61 வாங்க ப்ரோ. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரைடை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த ரைடு டோட்டலாகிட்டே ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. 30 கிலோமீட்ரு 50 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். ட்ராப்பு கரெக்டாக அங்கே தான் சொன்ன மாதிரி சிந்தாரிப்பேட்டை. பரவாயில்ல, சர்ஜரி முடிகிறதுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த மாதிரியே வெயிட்டாக தூக்கிட்டோம். இந்த ஆர்டரு 30 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் எப்படியும் ஒரு 450 உள்ளாடி தான் கிடைக்கும். ஏன்னா 29 சில்லற அந்த மாதிரி தான் இருக்கும். கிலோமீட்டருக்கு 15 வச்சு பார்த்தாச்சுன்னா ஒரு 450 உள்ளாடி வரும். ஓகே, பரவாயில்ல, நல்ல ஆர்டர் தான். $461 ப்ரோ. ஜிபேவா? ஜிபே. எவ்வளோ லேட் ஆகுது? சோலி முடிச்சு. சென்ட் ஆகலை இல்லை, நாட் ரிசீவ்டு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு அமௌண்ட்டு 461 வந்துச்சு. கஸ்டமர் ஆனால் பே பண்ணிட்டாங்க, எனக்கு ரிசீவ் ஆகலை. அவங்களுக்கும் டெபிட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு கொஞ்சம் அப்புறம் பார்த்துட்டு எதுவும் ரிசீவ் ஆகலாம் கால் பண்ணுறேன்னு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. பார்ப்போம்.
கைஸ் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 7:53 ஆகுது. நம்ம அந்த போன ஆர்டர் முடிச்சு ஒரு 1 hour ஆயிடுச்சு. நான் அந்த ஆர்டர் இங்கே சிந்தாரிப்பேட்டில் முடிச்சோம்ல, அப்புறம் அங்கேயே தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். ஒரு எவ்வளோ நேரம் இருக்குது, ஒரு 1/2 hour கிட்ட வெயிட் பண்ணியிருப்பேன். சின்ன சின்ன ரைடு போட்டுருந்தா பெருசாக எதுவும் வரல, அதுவும் பிக்கப்பே இங்கே சென்ட்ரலில் தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தேன் பெருசாக இந்த ரைடு வரல. அப்புறம் இங்கே வந்து என்ன, இங்கே வந்து ஒரு 1/2 hour கிட்டே இருக்கும், 1/2 hour மேலே ஆயிடுச்சு போல இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ரைடு போட்டாங்க, அதையும் எடுத்துட்டேன். போர்ட்டில் ஒரு ஆர்டர் இருந்துச்சு 364 ரூபான்னு. நான் பாஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டு பிக்கப் கிலோமீட்டர் போட்டு 6 கிலோமீட்டர் இருக்குது. அது ஒரு கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டேன், ப்ரோ பிக்கப் கிலோமீட்டர் கொஞ்சம் லாங்காக இருக்குது, அதை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி வைக்கணுங்க. அப்புறம் அவங்களும் எதுவும் சொல்லாமல் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் கேப்பில் சர்றன்னு போகிறாரு, ஹேண்டில் லைட்டாக தட்டியிருந்தா கூட நான் பறந்துருப்பேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ ஒரு ரேப்பிடோவில் தாங்க ஒரு ரைட் வந்துச்சு. அப்செட் பண்ணிட்டேன், கால் பண்ணிக்கிட்டேன், கன்ஃபார்ம் தான். ஓகே நீ பிக்கப் பண்ண போகலாம். ஓகே கைஸ், நம்ம பிக்கப் லொக்கேஷனில் வந்துட்டோம். ஃபுல்லாகவே சந்து புந்தாட்ருக்கு இந்த ஏரியா. கொஞ்சம் இந்த சென்ட்ரலு இங்கிட்டில் வந்தாலே எப்படி தான் இருக்கும், அதுவும் சவுக்கார் போய்ட போனால் இதுவும் கூட மிச்சம் பண்ணிருக்கும். பிரவீன் நீங்கள் தானா? ஓடிபி ப்ரோ 27 kilometers. Bro, how much amount, bro? How much amount? Amount is 320. 320. ஓகே உட்காருங்க, பரவாயில்ல. பைக் டாக்ஸி ஆர்டர் தான், போகலாமா? ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். டோட்டலாட்டி இது ஒரு 27 கிலோமீட்டர் இருக்குது. 27 கிலோமீட்டர் 45 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். எங்கே ட்ராப் பண்ணால் பனையூர். பரவாயில்ல, அந்த ஏரியாவும் போய் ரொம்ப நாள் ஆகுது, அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடித்த மாதிரி இருக்கும். அமௌண்ட்டு பரவாயில்லைங்க, அமௌண்ட் கேட்டால் எவ்வளோ சொன்னாங்களே 320 வந்து சொன்னாங்க. ஏன்னா 27 கிலோமீட்டருக்கு 320 ரூபா. அதில் எப்படியும் கொஞ்சம் கமிஷன் பிடிப்போம், பேலன்ஸ் நம்ம பைக் ஆர்டர் தான், அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா கேட்கணும்னு எந்த அவசியம் இல்லை. காய்ஸ், ஆனால் போன ஆர்டரு சர்ஜரி ஒன்று முடித்தோம் இல்லை வெயிட்டாக, அதனால் சரியான ஒரு தப்பு பண்ணிட்டேங்க, கேனத்தனமாக பண்ணிட்டேன். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் முடித்தால அது நமக்கு இதில் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு இது 0 கமிஷன் போட்டிருப்போம் இல்லை, அந்த பிளானில் இருந்திருக்கு. செகண்ட் ஆர்டர் முடித்தால அது கரெக்டாக டைமிங் காலியாகிருக்கு. நான் அதை பார்க்கவே இல்லை. நான் அப்புறம் இது அந்த ரைடை முடிச்ச அப்புறம் சரி ஓகே கமிஷன் போக எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குன்னு பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு சரியான ஆச்சரியம். அந்த ரைடு டோட்டலாட்டு 461 வந்துச்சு இல்லை, அதில் ஜிஎஸ்டி ஒரு 30 சில்லற ரூபா போச்சு. அதில் அந்த 0 கமிஷன் போடாதால 80 ரூபா அப்படியே போச்சு. பேலன்ஸ் வந்தது ஒரு 330 ரூபா என்ன எனக்கு வந்துச்சு போல இருக்குது அந்த ரைடில். கேனத்தனமாக பண்ணிட்டேன். நான் எப்போவுமே 2 வாரத்துக்கு போட்டு வச்சுருப்பேன். இப்போ நம்ம 1 வாரம் போடுறோம் இல்லை, அடுத்த வாரத்துக்கு அட்வான்ஸாக போட்டு வச்சுருப்பேன். நான் எனக்கு போன வாரத்தில் கொஞ்சம் கையில் கொஞ்சம் காசு கம்மியாக இருந்துச்சு, மொத்தமே இது இல்லவே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு. சரி அதனால் அதை போட மாட்டேன், அது அப்படியே மறந்து இன்றைக்கி ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அனுபவம் தான் எனக்கு. இது ஃபஸ்ட் டைம் இல்லை, இதுக்கு முன்னாடி இப்படி ஆகிருக்கு. பட் நான் இருந்தாலும் அது கேர்லெஸ்ஸாக விட்டேன். சரி ஓகே கைஸ், நீங்கள் எதுவும் இப்படி பண்ணிடாதீங்க. ஒரு வாரத்துக்கு இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா மறு வாரத்துக்கும் அட்வான்ஸாக போட்டு விட்ருங்க. சப்போஸ் அமௌண்ட்டில் கம்மியாக இருக்கும்ல, எனக்கு இப்போ என்னென்னு தெரியல, 100 ரூபா தான் போட்டிருக்கேன், 99 ரூபா தான் போட்டிருக்கேன். நான் அப்படியே 2 வாரத்துக்கு இப்போ இன்றைக்கே போட்டுவிட்டேன். இனி இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கும், அடுத்த வாரம் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கும், அடுத்த வாரம் ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும், இந்த வாரம் முடிஞ்ச உடனே அது நெக்ஸ்ட்டு இது ஓப்பன் ஆகிருக்கு அட்வான்ஸாக போட்டுறதுக்கு, அதை அப்படியே போட்டு புக் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்படியே போகும். BMW 317. ஓகே 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 கைஸ், இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா 317 கஸ்டமர் 320 பே பண்ணிட்டாங்க. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:34 ஆகுது. இதுவரையும் டிஃபன் சாப்பிடல. ஸோ அங்கே ஆப்போசிட்டில் இருக்க டிஃபன் கடை இருக்கீங்க, அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ரைடு எடுத்து கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு நிமிஷம் ப்ரோ. 369. தேங்க்ஸ் ப்ரோ. கைஸ் இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா 369 வந்துச்சு. இது ஏதாவது ரைடு நான் உங்கள் பனையூரில் முடித்தோம்ல, அப்புறம் அங்கேருந்து டிஃபன் சாப்பிட்டு ஆன் பண்ணேன்.
ஒரு 36 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஆமாம் 36 கிலோமீட்டர் ஒரு ரைடு வந்துச்சு. ஆனால் என்ன பைக் பூஸ்ட்டு தான். நான் அப்போ கால் பண்ணி கேட்டேன் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டால் 360 சொன்னாங்க. நான் அப்போ கேட்டேன் ப்ரோ ஒரு அமௌண்ட் கம்மியாக இருக்கு ரவுண்டாக 400 பண்ணிக்கலாமான்னு. அவங்க நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்த்துச்சுன்னா 40 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பார்த்தேன். ஆனால் 31 ரூபா தான் வந்துச்சு. ஏன்னா இதில் வந்து அமௌண்ட்டே 369. அப்போ நமக்கு இந்த ரைடில் ஒரு 39 ரூபா எக்ஸ்ட்ரா. இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 ஆகுது. எங்கே இருக்கேன்னா அதே ஏரியாவில் தான் இருக்குது. அந்த ப்ரோவை ட்ராப் பண்ணுவோம்ல, ஸோ அது அங்கேயே தான் இருந்தேன். பார்த்தா இப்போ நமக்கு அடுத்த ஒரு ரைடு கிடச்சிருக்கீங்க. இதுவும் கொஞ்சம் லாங் தான், ஒரு 25 கிலோமீட்ரு. எங்கேனா இங்கே குளத்தூரில் பிக்கப் பண்ணிட்டு இங்கே போனோம் வேளச்சேரிக்கிட்ட. ஓலாவில் தான் வந்துச்சு. டோட்டலாக 25 கிலோமீட்ரு. அமௌண்ட்டு 298 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. அதை அப்செட் பண்ணிட்டேன். கால் பண்ணி கேட்டேன். இந்த இது நார்த் இந்தியன்ஸ் அந்த பொண்ணுங்க தான் பேசினாங்க, வர சொன்னாங்க. போயிட்டுருக்கேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம பிக்கப் லொக்கேஷனில் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் போட்டிருக்காங்க பிக்கப் லொக்கேஷன். 28 28 আবার 6 8 ओके करूँगा. कोई का वीडियो ऑन हाँ கொடுங்க. क्या बस அப்படி லாக் பண்ணிக்கோங்க. ஓகே 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 கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 23 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஏன்னா வரும்போது 25ன்னு வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா 23 தான் இருக்குது. பரவாயில்ல. 23 கிலோமீட்ரு ஒரு 49 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். ட்ராப் லொகேஷன் சொன்னேன் இல்லை, வேளச்சேரி. ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணணும்னா அமௌண்ட் ஒரு வாட்டி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஏன்னா இந்த ஓலாக்கு ஒரு சில டைம் பைத்தியம் பிடிக்கும். நமக்கு வரும்போது வர அமௌண்ட் ஆகிட்டு இருக்கும், கஸ்டமர் ஒன்று ட்ராப் பண்ண அப்புறம் இன்னொரு அமௌண்ட் ஆகிட்டு இருக்கும். இங்கே அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு? ஹவு மச் அமௌண்ட்? நான் உங்ககிட்ட கேட்குறேன். நோவா हिंदी मॉल नहीं. நீங்கள் புக் பண்ணீங்கல்ல, ஹவு மச் அமௌண்ட்? அமௌண்ட் कितना पैसा? யா ஓகே, ஒன்றும் புரியல. என்னன்னு தெரில. சரி ஓகே கேட்டேன். அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஐ திங்க் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ புக் பண்ணிவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கரெக்டாக எனக்கு 298 அமௌண்ட் வந்துச்சு. சரி ஸ்க்ரீன்ஷாட் வர எடுக்காம விட்டேன். ஏன்னா வந்தவொடனே அப்சர்வ் பண்ணிட்டேன் டக்குன்னு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். சரி வாங்க பார்த்துக்கலாம். இங்கே தான் चेंज जीपे இருக்கா? नहीं, ओनली 20 रुपीज़. 1 मिनट वेट करो, आ गया. हाँ ओके. कितना है देखो? 2 1 मिनट. ஓகே பரவாயில்லைங்க. நான் 3 சொதப்புன்னு நினச்சேன். சொதப்பல பரவாயில்ல. ஏன்னா 1 ரூபா கம்மியாக இருக்குது எனக்கு. 298 வந்துச்சு. இப்போ 297 இருக்குது. இதெல்லாம் பரவாயில்ல கைஸ். இப்போ டைம் எனக்கு பார்த்தீங்கன்னா 12:29 ஆகுது. நம்ம அந்த ஆர்டர் முடிச்சு எப்படியும் ஒரு 1 ஹவர் மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு 12:20 எல்லாமே முடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். சாரி 11:20 முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக ஒரு 1 ஹவர் தாண்டி 10 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு ரைடு எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா போர்ட்டில் தாங்க வந்துச்சு. ஆனால் ரேப்பில் ஒரு 300 ஆர்டரில் வந்துச்சு. ஆனால் அது எடுக்கலை. ஏன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உரப்பாக்கம் போகுதுங்க இது வேலைச்சு. இங்கேருந்து உரப்பாக்கம், அதுவும் ஏதோ பார்சல் டெலிவரின்னு நினைக்கிறேன் வந்துச்சு. என் இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் போனேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இதை மாதிரி ஆர்டர் நம்ம உட்காந்துருந்தேன்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம் பக்கத்தில். நான் வேலை அதனால தான் போகலை. இப்போ இந்த ஆர்டர் எங்கே பார்த்தீங்கன்னா இது இங்கே பக்கத்தில் தான். ஒரு 700 மீட்டர் இருந்துச்சு. கிட்ட வந்துட்டேன். இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு பாடி போகணும். சரி அதெல்லாம் எடுத்து, அதுவும் பைக் ஆர்டருங்க. கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக தான் இருக்குது. எத்தனை கிலோமீட்டர்னு தெரில, 250 ரூபா வந்துச்சு. பொருளை பிக்கப் பண்ணிட்டு ஸ்டார்டர் போட்டு தான் தெரியும் கிலோமீட்டர் எவ்வளோ ஒன்று. ஓகே கைஸ், லொக்கேஷனில் வந்துட்டேன். இங்கே தான் இங்கே போட்டிருக்கேன் இந்த அப்பார்ட்மெண்ட்டில். வெயில் கொளுத்துது.
ஓகே கைஸ், கஸ்டமரை பார்த்துட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் இருக்காங்க. இதுதானா? ஓகே, இது பேமெண்ட் நீங்களா இல்லை அவங்களா? அவங்க பண்ணிடுவாங்க. சரி, முடிச்சுட்டு அவங்க கிட்டே வாங்கவா? நம்பர் போட்டுறீங்களா ஆல்ரெடி? அவங்களோட நம்பர் போட்டிருக்கேன் பாருங்க. 1 செகண்ட். நவீன்குமார். அவங்களோட அம்மா தான் வந்து ஃபோன் எடுப்பாங்க. ஓகே ஓகே. ம் ஓகே கைஸ், இந்த ஒரு ஃபோன் தான் டெலிவரி. ஓகே, பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வாடா 21 கிலோமீட்டர் காமிக்குதுங்க. இல்லைப்பா 18 தான் காமிக்குது. பைக்கில் போட்டால் 18 தான் வருது. அப்போ பரவாயில்ல, 18 கிலோமீட்டர் 45 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். கரெக்டாக எங்கே வருது? பரவாயில்லப்பா, நல்ல லொக்கேஷன் தான். ஆனால் எப்படி அம்பத்தூரில் போய் ஆர்டர் எடுப்போம் இல்லை, சேம் கிட்டத்தட்ட அதே லொக்கேஷனில் தான் வருது. ஆனால் என்ன இன்றைக்கி ஆர்டர் கிடைக்குமான்னு தெரில. ஏன்னா இன்றைக்கி சண்டே இல்லை, மற்ற நாள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய ஆர்டர்லாம். இன்றைக்கி வருமாங்கிறது டவுட்டு தான். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். காய்ஸ், இந்த ரேப்பிடோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்டர் போட்டு தாங்க இருக்கான். ஆர்டர் போடாமல் இல்லை, நாங்கள் வெயிட் பண்ணி தான் ஆர்டர் போட்டு தான் இருக்கான். ஆனால் என்ன வாரது எல்லாமே சின்னதாக ஆர்டர் இருக்குது. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கூடி போனால் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் இந்த மாதிரியோட ஆர்டர் தான் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது. நமக்கு ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்லுறது, ஃபில்டர் மாதிரி செட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எல்லாம் வெயிட் பண்ணி கொஞ்சம் பெரிய ஆர்டர் தான் எடுப்பேன். அதுக்கு எப்படின்னா இத்தனை கிலோமீட்டருக்கு மேலே வர ரைடு மட்டும் தான் எனக்கு ஷோ ஆகிற மாதிரி. இன்னும் இப்போ கூட பார்த்தீங்களா 2 கிலோமீட்டர் 2.3 கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து சும்மா ரிஜெக்ட் தான் பண்ணி விட்டுட்டே இருப்பேன். எதுக்கு தேவையில்லாமல் வருது? அதான் ஏதாச்சும் ஒரு ஃபில்டர் மாதிரி செட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சிலர் சின்ன ஆர்டர் தான் எடுப்பாங்க, பெரிய ஆர்டர் எடுக்க மாட்டாங்க. என்ன மாதிரி ஆட்கள் பெரிய ஆர்டர் மட்டும் தான் எடுப்பாங்க, சின்ன ஆர்டர் எடுக்க மாட்டாங்க. அதுக்காக அப்படி பண்ணால் ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம டெலிவரி லொக்கேஷனில் வந்துட்டோம். இங்கே தான் டெலிவரி. கேஷ் கொடுக்குறாங்களா? ஜிபே பண்ணுறீங்களா? என்கிட்ட சேஞ்ச் இல்லை. என்கிட்ட சேஞ்ச் இல்லையே. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ண அவங்க ஜிபே பண்ணுவாங்களா? பண்ண முடியாது. என்ன சொன்னாங்க? 250 தானே சொன்னாங்க. ஆமாம். தேங்க்ஸ்க்கா. ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு 239 தான் வந்துச்சு. டோட்டல் அமௌண்ட்டு 250. அதில் நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்க வேண்டிய 239. பேலன்ஸ் நமக்கு வேரட்டில் பே பண்ணியிருந்தாங்க ஒரு 10 ரூபாவோ 11 ரூபாவோ. பட் நம்ம கஸ்டமர் 250 பே பண்ணிட்டாங்க. எல்லாமே விவரம் குட்டி குட்டி ஆர்டரை போட்டுட்ருக்காண்டா. அப்படியே போடுற ஒரு 600 700 ஆர்டர் எடுத்து போகிறேன். 60 700 ஆர்டர்லாம் போட அது கடுப்பாக இருக்குது. கைஸ், இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 2:24 ஆகுது. எங்கே இருக்கேன்னா எங்கள் அம்பத்தூரில் தான் இருக்கேன். நம்ம அந்த ஆர்டர் முடிச்சுட்டு இங்கே தாங்க நான் ஆர்டர் வெயிட் பண்ணுற ப்ளேஸில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணல, சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படியும் ஒரு 1/2 hour கிட்டே இருக்கும் வெயிட் பண்ணி. அது வரை இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க, அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ரேப்பிடோ தான் வந்துச்சு, ஆனால் கொஞ்சம் வெயிட்டாகவே வந்துச்சு. ஒரு 44 கிலோமீட்டர் இருந்துச்சு. எங்கேன்னா மாம்பாக்கம்னு எங்கே என்ன கால் பண்ணுறாங்க. ஹலோ, கஸ்டமர் கால் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு. மாம்பாக்கம்னு வந்துச்சு. எனக்கு எங்கேன்னு சரியாக தெரில. மேலே உட்காந்தாண்டி ஒரு மாம்பாக்கம் வரும், அதுவா இல்லை வேறு இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்டே ஒரு மாம்பாக்கம் வரும், அதுவோ என்னென்னு தெரில. ஃபஸ்ட்டு 44 கிலோமீட்டர் தானா, அதுவும் டவுட்டு தான் எனக்கு. போய் பார்க்கல, ஏன்னா வந்த உடனே அப்சர்வ் பண்ணிட்டேன். காத்திருந்து ஒரு ஆர்டர் வந்தால் டக்குன்னு அப்சர்வ் பண்ணுவோம் இல்லை, அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணேன். கன்ஃபார்ம் தான். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். பைப்பில் ஃபோன் பண்ணி கேட்டாங்க நான் லொக்கேஷனில் தான் இருக்கேன்னு. ஆளை காணோம். இது அவங்க தானே அங்கே இருக்காங்க. வச்சுருப்பாங்களா பின்னாடி? வச்சுருங்க. ட்ராப் எங்கே ப்ரோ? மாம்பாக்கம் ப்ரோ. மேடவாக்கம் தாண்டி வரதா? அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு? 600. 600ஆ? எவ்வளோ ஒரு 100 சேர்த்து தரீங்களா? ரொம்ப லாங்காக இருக்கு. அப்படியா? சரி, நான் 50 கொஞ்சம் கேட்டு வைப்பேன். சரி ஓகே, 650 பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேவா, கொஞ்சம் நல்லா ட்ராப் பண்ணி வரீங்க கரெக்டாக லொக்கேஷனில். சரி, அவங்க பொட்டியை மட்டும் வச்சுட்டு கரெக்டாக இருந்தால் போதும். ஓடிபி என்ன ப்ரோ? சரி, 2233. ओके ब्रो, आराम से पहुँच के कॉल करिए। 46 किलोमीटर रख लेगा, पीछे बैठ लेगा पकड़ के। கொஞ்சம்
மேலே வரீங்க ஐயோ இனி எங்கேயா போக்கு இடம் இல்லையா? बैठ पहले इसको टांगों पे ले ले टांगों पे ले ले थोड़ा ஓகே கைஸ், இந்த இடம் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 46 கிலோமீட்டர் இருக்குது. கொய்யால எனக்கு இருக்கே உங்களோட முன்னாடி தள்ளி உட்கார மாதிரி இருக்குது. ஓகே 46 கிலோமீட்டருக்கு, ஆனால் 1 ஹவரில் ரீச் ஆகிடலாம். எங்கே ட்ராப் பண்ணால் சொன்ன பிளேஸ் தாங்க, மாம்பாக்கம் வந்துச்சு. ஆமாம், மேடவக்கெல்லாம் தாண்டி இந்த எப்படி இவளுக்கு தாளம்பூர் அதெல்லாம் தாண்டி போனோம். ஓகே ஓகே பரவாயில்ல. 46 கிலோமீட்டர் இருந்தாலுமே அமௌண்ட்டு 600 வந்திருக்கு. நான் ஒரு 50 ரூபா சேர்த்து கேட்டேன், 650 பண்ணது. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே போகலாம். தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ஓகே வந்துச்சு. போடா. ஓகே கைஸ், இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 599 தான் வந்திருக்கு. பட் நம்ம கஸ்டமர் அங்கே பேசுகிற மாதிரி 650 பே பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு நம்ம தாராளமாக 700 வாங்கிருக்கலாம்னு தோணுதுங்க. எனக்கு இது லாங்கும் இருக்குது. அது இல்லாமல் ஃபுல்லாக அது வெயிட்டுங்க. ஃபுல்லாக என் முதல்ல சார்ஜ் வச்சுருந்தாங்க. எப்பவும் ஸ்டடியாகவே ஓட்டலை, எப்பவும் இப்படி குறிஞ்சிருந்தா ஓடிட்டு இருந்தேன். இப்போ பாடி போயிடுச்சு. அந்த இந்தியான்ட்ட சொன்னேன் வரம்பளை, நெக்ஸ்ட் டைம் புக் பண்ணுறப்ப மறக்காமல் ஆட்டோ புக் பண்ணிவிட்டு பைக்கை நான் புக் பண்ணிவிட்டு அதே வச்சுக்க முடியலன்னு. ஓகே அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ரேப்பிடோவில் மட்டுமே ஒரு 1758 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆனால் 2000 கிராஸ் ஆகிடுச்சுங்க. ஏன்னா மொத்த ஆப்ஸ்லேயும் ஓட்டணும்ல. இது ஒரு கமிஷன் போக 567 ரூபா வந்திருக்கு, ப்ளஸ் 51 ரூபா டிப்ஸு. ஓகேங்க, இப்போ டைம் என்ன பார்த்திங்கன்னா 3:38 ஆகுது. இது வரைக்கும் நம்ம ஒரு 2369 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 150 200 ஓடினா மாதிரி வீட்டுக்கு ஓடிடலாம். பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாக என் வீட்டுக்கு போகிற ரைடு கிடச்சுனா நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு ரைடாட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். தாமரை கிடச்சா கூட ஓகே தான் எனக்கு. கைஸ் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 4:43 ஆகுது. எங்கே இருக்கேன்னா இங்கே பக்கத்தில் விஐடி காலேஜ் இருக்கும். நம்ம அங்கே உள்ளாடி ரைடு முடிச்சோம்ல மாம்பாக்கம் கிட்ட. அப்புறம் அங்கேயே வெயிட் பண்ணேன். ரைடு வந்துச்சு. அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் எதுவுமே வேலைக்கு ஆகலை. அப்புறம் இங்கே தான் வந்து நான் மெயின் ரோட் சைடு விஐடி காலேஜெலாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து இப்போ நமக்கு ஒரு ரைடு கிடச்சி அதை இப்போ பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஓடிபி ப்ரோ. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரைடை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த ரைடு டோட்டலாட்டு ஒரு 13 கிலோமீட்டர் இருந்துச்சு. இப்போ 12 தான் காமிக்குது. எனக்கு உள்ளேருந்து பிக்கப் பண்ணி இப்போ மெயின் ரோட்டில் வந்தேன். எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா மணிவாக்குங்க. இங்கே எந்த ஏரியான்னு சொல்ல சரியாக தெரில. மாம்பாக்கம்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு மணிவாக்கம் போகணும். பரவாயில்ல, இதுதான் என்னோடய லாஸ்ட் ஆர்டரு. அதை முடிச்சுட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போயிடுவேன். அமௌண்ட் கேட்டால ஒரு 119 தான் சொன்னாங்க. 13 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஆனாலும் பைக் பூஸ்ட்டு 119 சரி. அப்புறம் தான் ஒரு 140 பண்ணுறீங்களான்னு கேட்டேன், 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த ரைடை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். அப்புறம் நான் சொன்னேன்ல அங்கேருந்து ஆர்டர் கிடச்சுன்னு. நம்ம அந்த ஆர்டர் முடிச்சுட்டு நான் சொன்னேன்ல ஏதாச்சும் ஒரு தாம்பரம் போடுற மாதிரி ஏதாச்சும் ஆர்டர் கிடச்சுன்னா நல்லா இருக்கும்னு. அப்படி சொல்லிவிட்டு ஒரு நல்லாட்டு ஒரு பிளேஸாக பார்த்துட்டு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு ஹெல்மெட்லாம் கழட்டி அப்படியே வச்சுட்டு மொபைலாக பார்க்குறேன். தாம்பரம்னு ஒரு ரைடு அடிக்குது 20 கிலோமீட்டர்னு. நானும் அப்சர்வ் பண்ணிட்டேன். ஆனால் பைக் பூஸ்ட் தான் அப்சர்வ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, நமக்கு எப்படியும் ஏரியா போனால் போதும்னு அப்சர்வ் பண்ணிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறேன். உடனே கேன்சலு. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. நானும் ஒரு செகண்டில் ஆச்சரியப்பட்டேங்க. பரவாயில்ல, நம்ம நினச்சதுக்கு ரேப்பிடக்காரனு கேட்டு செய்யன்னு. அதுக்கப்புறம் மறு செகண்ட் கேன்சலு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணேன், எடுக்கலை. அப்புறம் வாட்ஸ்அப்பில் அவங்க மெசேஜ் பண்ணாங்க, ப்ரோ நான் லொக்கேஷனை மாற்றி போட்டுட்டேன். எப்படின்னா இங்கே அவங்க போட்டது இங்கே மாம்பாக்கத்துலேருந்து தாம்பரம் போகணுன்னு. ஆனால் அவங்க நிற்கிறது தாம்பரத்தில். அதாவது அப்படின்னா அவங்க தாம்பரத்துலேருந்து இங்கே வரணுமா, அதுக்கு மாற்றி போட்டாங்களாம். சரி ஓகே, ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் பார்த்தாச்சுன்னா இன்னொரு ஆர்டர் கூட வந்துச்சு. அது எங்கேன்னா இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு தாம்பரம் மிப்ஸுக்கு ஏதோ போகணும். ஆனால் அதுக்கு பிக்கப் கிலோமீட்டரு 4.5 கிலோமீட்டர்கிட்ட இருந்துச்சு. அதை நான் கஸ்டமர் இது கால் பண்ணிட்டேன், ப்ரோ பிக்கப் கிலோமீட்டர் கிட்ட 5 கிலோமீட்டர் கிட்ட வருது. இதுக்கெல்லாம் வந்தால் வேஸ்ட் ஆகாது. அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்க வேண்டிய ஆர்டர் இருக்கும். அதுக்கெல்லாம் கேட்டால் வேலைக்கு ஆகாது. அப்புறம் அவங்கள்ட்ட கேன்சல் பண்ணதானே, அவங்களும் எதுவும் சொல்லாமல் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படியே அந்த 2 ஆர்டர் கேன்சல் ஆச்சா. அப்படியே இங்கே தான் வந்து ஒரு பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன். ஜூஸ் குடிச்ச வரைக்கும் பார்த்தேன், அங்கே எதுவும் வரல. அப்படியே கொஞ்சம் வந்து இந்த காலேஜ் வரைக்கும் வந்தேன். நான் இங்கே வந்து என்னென்னா இங்கே இந்த காலேஜ்லேருந்து அடிக்கடி ரைடு கிடைக்கும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஆனால் இப்போ கூட ஏதோ வண்டிக்கு சேலை ஒரு 119 ரூபா.
கைஸ் ஆனால் என்னென்னு தெரிலங்க இது போட்டுற அமௌண்ட் ரொம்ப கம்மி பண்ணிட்டான் போல இருக்குது. இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ஒரு ஆர்டர் இருந்துச்சு 12 கிலோமீட்ரு, அது கரெக்டாக அமௌண்ட் 120 ரூபா. அப்படின்னா அதில் பார்க்கும்போது கிலோமீட்டர் 10 ரூபா வருது. இதில் என்ன ஆகுதுன்னா அந்த 120 ரூபா வருது இல்லை, அதுலேருந்து எப்படியும் ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கிட்ட அவன் கமிஷன் முடிப்பான். அப்படின்னா நமக்கு அந்த 12 கிலோமீட்டருக்கு 90 ரூபா 95 ரூபா அந்த மாதிரி தான் நமக்கு வரும். அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரில. இதெல்லாம் அப்படி தாங்க, எப்படி சொல்லுறது, ஒரு டைமில் நல்லா அமௌண்ட் கொடுப்பானுங்க, அப்போ ஆட்கள்லாம் நல்லா சேருவாங்கல்ல. அதுக்கப்புறம் ஆட்கள் சேர்ந்த உடனே அப்படியே அவனுக்கு வேலையை காமிக்கிறான். இதெல்லாம் கொஞ்ச நாள் பார்ப்பாங்க நம்ம மக்கள், அதுக்கப்புறம் எப்பவுமே ஓட்ட மாட்டான் ஓட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் ஜாஸ்தியாக பண்ணுவாங்க பாருங்களேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இப்போது வரிசையோட அமௌண்ட் கம்மி பண்ணிட்டு தான் இருக்கான். ஒரு டைமில் நல்லா அமௌண்ட் கொடுத்தேன் இவனும் சரி, ஊபரில் பார்சலும் சரி, ஓரளவு பிக்கப் பண்ண அப்புறம் அப்படியே அமௌண்ட் கம்மி பண்ணுறாங்க. ஊபர் பார்சல்லாம் நம்மள்ட்ட பல வாட்டி சொல்லியிருப்பேன், நான் ஒரு டைமில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் ஊபர் பார்சல் எடுக்கு, அந்த மாதிரி அமௌண்ட் கொடுப்போம். 10 கிலோமீட்டர் ஆர்டர் எடுத்தாலே 150 ரூபா அந்த மாதிரி வரும். நான் எல்லாம் வெயிட்டாக எடுப்பேன், 20 கிலோமீட்டருக்கு 350 ரூபா தாராளமாக அமௌண்ட் கிடைக்குங்க ஒரு டைமில் எல்லாம். அதில் தான் கொஞ்சம் இப்படி ஓட்டம் வந்து ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி எடுப்பேன் ஊபர் பார்சல்லாம். இப்போ எல்லாம் ஆட போங்கடான்னு தட்டி விட்டுட்டு போவேன். ஏன்னா 10 கிலோமீட்டர் எடுத்தாலே 96 ரூபா அந்த மாதிரி தான் நமக்கு தருவான். ஜிபேவா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. 150. ஓகே ஓகே கைஸ், இந்த ரேட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா 190 வந்துச்சு. கஸ்டமர் நம்ம கேட்ட மாதிரி 140 பே பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போது இனி எவ்வளோதாங்க, மணி 5 ஆகுது. இனி அப்படிங்கிறது வீட்டுக்கு தான் போக போகிறேன். இனி ரைடு எடுத்து வேறு எங்கே போனால் வேலைக்கு ஆகுது கைஸ். அப்புறம் ஒன்று சொல்ல மாட்டேன், நான் அங்கே அந்த ஆர்டர் முடிச்சுட்டு 2 ஆர்டர் கேன்சல் ஆச்சுன்னு இல்லை, கேன்சல் ஆகிட்டு இங்கே இந்த காலேஜ் பக்கம் இங்கிட்ட வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டர் வந்துச்சு பாருங்களேன், வெயிட்டாக வந்துச்சு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு விட்றேன். 56 கிலோமீட்ரு. எங்கேன்னா நான் அந்த பேரை கேள்விப்பட்டது கிடையாது. அதில் மெயின் ஒரு பேர் இருக்கும், அமுல் ஆயிலா ஏதோ ஒரு பேர் வந்துச்சுங்க. எனக்கு சத்தியமாக அந்த பேர் தெரில. அதுக்கப்புறம் டீட்டெயிலாக கீழே இன்னொரு பேர் இருக்கும், கீழே கொஞ்சம் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்களே, அதில் பக்கம் மாத்தூர் இருந்துச்சு. அது எங்கேன்னா மணலிலாம் இருக்குமே அந்த சைடு வந்துச்சு. ஆனால் நான் பைக் பூஸ்ட்டு டோட்டலாக அதில் ஒரு 560 ரூபா ப்ளஸ் ஒரு 40 ரூபா டிப்ஸ் எல்லாம் போட்டு 600 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. நான் எடுக்கலை, ஏன்னா நான் இங்கேருந்து வீட்டு வர எம்லாம் இருந்தேன். வீட்டுக்கு வர மாதிரி எதனா ஆர்டர் பார்த்துட்டு, ஸோ அதனால தான் அது போகலை. ஏன்னா நம்ம அங்கெல்லாம் போய்ட்டு இருந்தோம். அடுத்து நைட் ஆயிரும். அதுக்கு ஒரு வேலை முடிகிறதுக்கு. ஐயோ அரே பாய். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 5 போகிறோன்னு ஆகுது. நான் ஏரியா கிட்ட வந்துட்டேன். ஆனால் என்னென்னு தெரிலங்க, புதுசாக கடையெல்லாம் போட்டுருக்காங்க ரோட்டுக்கிட்ட. இப்போ இன்றைக்கி தான் பார்க்குறேன் இல்லை, ஒரு சண்டே தான் போடுவாங்க போல இருக்குது. இன்றைக்கி தான் நோட் பண்ணுறேன். ஓகே இந்த நம்ம டோட்டலாக இனி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாமா. அங்கேருந்து சொன்ன மாதிரி வரைக்கும் ஒரு 2369 ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ரைடுக்கு நான் இதுக்கு ஆஃப்லைன்லேயே போட்டேங்க. அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணேன். இல்லை ஃபுல்லாக ரைடு வந்துட்டு ஃபுல்லாக பைக் பூஸ்ட்டு. அது என்னென்னு தெரில, அவன் டைம் ஏதாச்சும் செட் பண்ணுறான்னு என்னென்னே தெரில. இத்தனை மணிலேருந்து இத்தனை வரைக்கும் பைக் பூஸ்ட்டு மட்டும் தான் போகணும் அந்த மாதிரி ஏதாச்சும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கமிஷனில் போக ஒரு 110 ரூபா கிடச்சிருக்கு. 119 ரூபா வந்ததில் கமிஷன் போக ஒரு 110, ஒரு 110, அப்புறம் 21 ரூபா டிப்ஸு 140 கிடச்சில்ல, 21 ரூபா டிப்ஸு. இப்போ நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2500 ஏர்ன் பண்ணியிருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? ஷோராக 2500, மேலே கீழே இல்லை, கரெக்டாக 2500 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா இதில் 190 காமிக்குது. ஆனால் இது கூட 20 ஆட் ஆகுங்க. ஏன்னா நான் காலையிலேங்கிறது போகும்போது 0 பண்ணலாம், மறந்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரைடு ட்ராப் பண்ணால ஒரு 14 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் தான் அதை நான் 0 பண்ணேன். அது ஒரு 20 கிலோமீட்டர் அதில் ஆட் பண்ணோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 210 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். அதுக்கு பெட்ரோல் எவ்வளோ போகும்னா 453 ரூபா பெட்ரோல் போகுது கைஸ். 453 ரூபா பெட்ரோலு, 2500 மைனஸ் 453 ரூபா பெட்ரோலு. காலைல டிஃபனுக்கு எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஆச்சு. அங்கே பனையூர் பண்ணதில் சாப்பிட்டோம், அது ஒரு 50. அப்புறம் மத்தியானம் ஒரு 60 ரூபா ஆச்சு. பாடிக்கு போனல அங்கேன்னு சாப்பிட்டேன், அது ஒரு 60. ஓகே, வேறு இன்றைக்கி எந்த செலவும் இல்லை. அந்த ஜூஸ் குடித்தேனே அது ஒரு 40 ரூபா மைனஸ் இன்னொரு 40. அவ்வளோதான். இன்றைக்கி வேறு எந்த செலவும் இல்லை. இன்றைக்கி எல்லா செலவும் போக நம்மளோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 1897 ரூபா. 2000 ரூபா ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் ஏன் பண்ணது 2500 ரூபா. 2500 எடுத்துகிட்டு 2000 ரூபா ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினச்சேன். பட் முடியல, செலவு கொஞ்சம் ஓவராச்சு போல இருக்குது. கிட்டத்தட்ட 1900 தான் ப்ராஃபிட்டு நம்ம கையில் நிற்குது. பரவாயில்ல, ஓகே தான். சரி, ஓகேங்க, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விடுவாங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, ஓகே கைஸ், பாய். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை, யூ டேக் கேர்.